ஒரு வியாபாரி ஒருத்தர் இருந்தார். அவர் 2 நாய்கள் வளர்த்திட்டு இருந்தார். ஒன்று கருப்பு நாய், இன்னொன்று வெள்ளை நாய். அவரோட வேலையே என்னென்னா, இந்த 2 நாய்களையும் பந்தயத்துக்கு கொண்டு போய் அதன் மூலிமா ஜெயிச்சு பணம் சம்பாதிக்கிறது தான். இப்படி பல வருடங்களாக இது பண்ணிகிட்டு இருக்கிறாரு. அடுத்த வாரம் ஒரு பந்தயம் வருது. அந்த பந்தயத்துக்கும் இந்த 2 நாய்களை கூட்டிகிட்டு போகிறாரு. இந்த நாய்கள் மேலே பந்தயம் கட்டுறதுக்கும் நிறைய மனிதர்கள் வர்றாங்க. அப்போது அந்த பந்தயத்தில் வர மற்ற மனிதர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இன்றைக்கி நிச்சயமாக கருப்பு நாய் தான் ஜெயிக்கணும் பந்தயம் கட்டுறாங்க. ஆனால் இந்த வியாபாரி மட்டும் இல்லை, இன்றைக்கி வெள்ளை நாய் தான் ஜெயிக்கணும் பந்தயம் கட்டுறாங்க. ஸோ போட்டி நடக்குது. போட்டியோட முடிவில் பார்த்திங்கன்னா கருப்பு நாய் தோற்றுறது, வெள்ளை நாய் ஜெயிக்குது. மொத்த பணத்தையும் இந்த வியாபாரி எடுத்துக்கிறாரு. எல்லாத்துக்கும் மிகப்பெரிய ஆச்சரியம். என்ன ஒரு வெள்ளை நாயை ஜெயிக்குன்னு சொன்னால் அது ஜெயிக்குது அப்படின்னு பார்க்குறாங்க. இப்போது ஒரு வாரம் மறுபடியும் போகுது. மீண்டும் ஒரு வாரம் கழித்து இந்த 2 நாய்களையும் போட்டிக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. அப்போ போட்டிக்கு பந்தயம் கட்டுறதுக்கு நிறைய பேர் வராங்க. அப்போ அவங்கள என்ன நினைக்கிறாங்க, போன முறை பந்தயத்தில் வெள்ளை நாய் தானே ஜெயிச்சது, அப்போ நிச்சயமாக நம்ம வெள்ளை நாய் மேலே பந்தயம் கட்டலான்னு சொல்லி நிறைய பணத்தை வெள்ளை நாய் மேலே கட்டுறாங்க. இப்போ இவர் என்ன சொல்கிறாருன்னா, இன்றைக்கி கருப்பு நாய் தான் ஜெயிக்கணும் பந்தயம் கட்டுறாரு. இப்போ போட்டி மீண்டும் நடக்குது. போட்டியோட முடிவில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி கருப்பு நாய் ஜெயிச்சிருது. எல்லா பணமும் மறுபடியும் இவரே எடுத்துக்கிறாரு. அந்த பார்வையாளர்கள், இந்த பந்தயம் கட்டினவங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய ஆச்சரியம். ஏன்னா இவர் எந்த நாய் ஜெயிக்குன்னு சொல்கிறாரோ அந்த நாய் ஜெயிக்கும், எந்த நாய் தோக்குன்னு சொல்கிறாரோ அந்த நாய் தோக்குது. இதில் இருக்கிற ரகசியம் என்ன அப்படின்னு சொல்லி நிறைய பேர் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் அதில் இருக்கிற ஒரு மனிதர் மட்டும் இவர்கிட்ட தனியாக கேட்குறாரு, என்னங்க நீங்கள் வெள்ளை நாய் ஜெயிக்குன்னு சொன்னால் அந்த நாய் ஜெயிக்குது, அடுத்த பந்தயத்தில் கருப்பு நாய் ஜெயிக்குன்னு சொன்னால் அந்த நாய் ஜெயிக்குது, நீங்கள் சொன்ன நாயே ஜெயிக்குது, இதில் ரகசியம் என்ன இருக்குது அப்படின்னு அவர் கேட்குறாரு. உடனே அந்த வியாபாரி சிரிச்சுக்கிட்டே சொல்கிறாரு, இதில் ரகசியம் என்ன இருக்குது, ஒன்றும் கிடையாது. ஒரு வாரம் கழித்து போட்டி நடக்குது. வெள்ளை நாய் ஜெயிக்கணும்னு நான் முடிவு பண்ணேன்னா கருப்பு நாயை நான் பட்னியாக போட்டுருவேன், அது சோர்ந்து போயிடும், சரியாக ஓட முடியாது. அப்போது கடைசியாக போட்டி விட்டோம்னா வெள்ளை நாய் தான் ஜெயிக்கும். மறுபடியும் அடுத்த போட்டிக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு கருப்பு நாய் ஜெயிக்கணும் அப்படின்னா வெள்ளை நாயை நான் பட்னியாக போட்டுருவேன், அது சோர்ந்து போயிடும், இப்போ கருப்பு நாய் ஜெயிக்கும். எந்த நாய்க்கு நம்ம சோறு போடுறோமோ அந்த நாய் தானே ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார். இது ஏதோ நாய்கள் பற்றின கதை இல்லைங்க, நம்ம எண்ணங்கள் பற்றின கதை. நம்ம திரும்ப திரும்ப எந்த எண்ணத்துக்கு வலிமை சேர்க்குறோமோ அந்த எண்ணம் தான் நம்ம வாழ்க்கையில் ஜெயிக்கும். இதை வள்ளுவர் கூட ரொம்ப அழகாக பதிவு பண்ணுறாரு. எண்ணியது எண்ணியாங்கு எய்துவர், எண்ணியர்த்தம் திண்ணியராக பெறின். வாட் யூ திங்க் இஸ் வாட் யூ கெட். நீங்கள் எந்த எண்ணத்தை மனதில் தீவிரமாக திரும்ப திரும்ப நினைக்க ஆரம்பிக்கிறோமோ அந்த எண்ணம் நம்மளுக்கு வாழ்க்கையில் வெற்றியாக மாறிடும். ஸோ எந்த நாய்க்கு நம்ம சோறு போடுறோமோ அதுதான் ஜெயிக்கும். அதே போல் எந்த எண்ணத்துக்கு நம்ம சோறு போடுறோமோ அந்த எண்ணம் தான் நிச்சயம் ஜெயிக்கும்.